ஹே இட்ஸ் விக்னயா. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த விலாகில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறது எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆயுத அண்ட் சரஸ்வதி பூஜையில் நம்ம வந்து டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கார், பைக், புக்ஸ், லேப்டாப்ஸ், மிஷின்ஸ், இது எல்லாத்துக்குமே ஈவன் கிச்சன் டூல்ஸ் கூட வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாளே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கார் க்ளீனிங், ஹவுஸ் க்ளீனிங் சொல்லிவிட்டு எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறமேட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டுக்கு ஏன் போகிறோன்னா, ஆக்சுவலி பெங்களூரில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நைட்டில் போனால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கேஆர்புரம் மார்க்கெட் போயிருந்தோம். கேஆர்புரம் மார்க்கெட் வந்து ரொம்பவே இங்கே ஃபேமஸ். இங்கே ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஆல்சோ இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் தான் இது. ஸோ இங்கே எங்களோட ஷாப்பிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இங்கே க்ரௌடும் கொஞ்சம் கம்மி தான். ஆல்சோ இங்கே இருக்க ஃபெஸ்டிவல் மூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளவரோட ஸ்மெல், கார்லண்ட் ஹேங்கிங், ரங்கோலி பவுடர்ஸ், அங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வாங்குறது என்னென்னா, மாலை வாங்கியிருந்தோம் எங்களோட பைக் அண்ட் காருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ் லைக் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, கோகோனட், குங்குமம் இதெல்லாமே வாங்கியிருந்தோம். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு காலையில் நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபெஸ்டிவல்ன்றதால மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிச்சன் போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு மார்னிங்கில் காஃபி குடிக்காட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபில்டர் ஸ்மெல் வரும்போது அதில் இருக்க எனர்ஜியே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோடய வேலையை அதுதான். இப்போ நான் வந்து ரங்கோலி போடுறதுக்காக வீடெல்லாம் பெருக்கிட்டு ரங்கோலி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ரங்கோலி பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ தெருவில், வீடு வாசலில் எல்லா இடத்துலையும் ரங்கோலி போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான ஒரு சாரீ தான் நான் கட்டியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஹோல் டே வேலை இருக்குன்றதால கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாரியாக தான் கட்டியிருக்கேன். அண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து கிச்சனில் இருக்க குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஸோ டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அண்டு குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது நாங்கள் கீழே போயிட்டு காருக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பூசை போடுறது, இது எல்லாத்தையுமே நான் ஆரம்பிச்சிட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சிட்ருக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி செஞ்சிட்ருந்தோம். ஆல்சோ ரொம்ப சைல்ட்ஹுட் ஞாபகமாகவும் இருந்துச்சு. அம்மா அப்பா கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணுற ஞாபகம்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போது நான் என் ஹஸ்பண்ட் கூட அதே சேம் ட்ரெடிஷனை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் ரியல் ஹாப்பினஸ்னு சொன்னால் இட்ஸ் இன் த ஸ்மால் டெக்கரேஷன் வி டூ டுகெதர் தான். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பூசணிக்காய் தான். பூசணியில் வந்து நம்ம மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையும் போட்டு அதில் ஒரு காயின் போட்டு நம்ம காரெல்லாம் சுற்றி படைக்கணும். பூசணிக்காய் பிரேக் பண்ணுறது இட் ரிப்ரசன்ட்ஸ் டிஸ்ட்ராயிங் நெகட்டிவிட்டி, அப்டிக்கல்ஸ் அண்ட் ஈவில் ஃப்ரம் அவர் லைஃப். இது வந்து எப்படின்னா, நம்மளோட லைஃப்க்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்குன்றது ஒரு நம்பிக்கை. இப்போது வெஹிக்கல்ஸ்க்கான பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பூசணிக்காவையும் நாங்கள் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நான் மேலே போயிட்டு மெயின் சரஸ்வதி பூஜாவுக்கு நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் புக்ஸு, நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த நவராத்திரி நல்லபடியாக தொடங்கி இன்றைக்கி நாங்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையும் நல்லபடியாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம்.
பூஜை முடிஞ்சிருச்சு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் வாழை இலை சாப்பாடு. இது என்னோட ஃபேவரட் பார்ட். எல்லாமே நீட்டாக வாழை இலையில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாம்பார், ரசம், பொரியல், வடை, பாயாசம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோன்னா, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக நாங்கள் கார் கீழே, வெஹிக்கல்ஸ் கீழே வச்சுருந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் காரை மூவ் பண்ணி பிரேக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு காரில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபெஸ்டிவல் வைபாக நல்லா இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இயர் நவராத்திரியில் இந்த 9 days நான் ஃபாஸ்டிங் இருந்து நல்லபடியாக எல்லாத்தையும் ஒரு நாளும் பூஜை பண்ணி அதோட ஷார்ட்ஸ் கூட நான் டெய்லியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த நவராத்திரி அண்ட் ஆயுத பூஜை செலிப்ரேஷனை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போது ஹார்ட் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த நவராத்திரி. எங்களோட இந்த நாளை நாங்கள் ஒரு டின்னரு, நாங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது எல்லாமே இட்லி, ராகி தோசை, சோலே பூரி இது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இன் பெங்களூர். ஐ ஹோப் உங்கள் ஃபெஸ்டிவல்லையும் சேம் ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.